விடுதலை புலிகளிடமிருந்து கருணாவை நாம் பிரிக்கவில்லை. முன்னாள் புலனாய்வு அதிகாரி அதிரடி. விடுதலை புலிகளை காட்டிக் கொடுத்தே பிள்ளையான் பிழைத்தார். இராணுவ புலனாய்வு அதிகாரி தகவல். யாரும் தலையிட வேண்டாம், சாணக்கியனை எச்சரித்து சரத் வீரசேகர. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா அம்மானை எவரும் பிரித்தெடுக்கவில்லை. புலிகள் அமைப்பின் விசாரணை மற்றும் உயிருக்கு பயந்தே அவர் தப்பியோடினார் என இலங்கை இராணுவத்தின் முன்னாள் புலனாய்வு அதிகாரியான மொனரவில தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு அவர் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், சுமித் என்பவரை தெரியுமா என கருணாவிடம் கேளுங்கள். அந்த சுமித் நான் தான். கருணாவை எவரும் பிரித்தெடுக்கவில்லை. விடுதலை புலிகளின் பணத்தை அவர் கொள்ளையடித்தார். அந்த சம்பவம் தொடர்பில் புலிகளால் கருணா வன்னிக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். மரண பயத்தால் அவர் செல்லவில்லை. அதனை அடுத்து கருணாவை கொலை செய்வதற்கு வன்னியிலிருந்து பொட்டு அம்மானால் குழு ஒன்று அனுப்பப்பட்டது. ராஜீவ்காந்தி கொலையுடன் தொடர்பு பட்ட சந்தேக நபராக பெயரிடப்பட்ட இந்தியாவில் இருந்து தப்பி வந்த ஒரே ஒரு புலி உறுப்பினர் தலைமையில் தான் அந்த குழு அனுப்பப்பட்டிருந்தது. இது கருணாவுக்கும் தெரிய வந்தது. இறுதியில் 20 பேரை கொலை செய்துவிட்டு கருணா தப்பியோடினார் என குறிப்பிட்டுள்ளார். இராணுவத்தின் முன்னாள் புலனாய்வு அதிகாரியான மொனரவில தமிழ் மொழியிலும் தேர்ச்சி பெற்றுள்ளார். இதனால் வடக்கு கிழக்கை மையப்படுத்தியே அவரின் புலனாய்வு சேவை இடம்பெற்றுள்ளது. வவுனியாவில் இடம்பெயர்ந்தவர்கள் தங்கியிருந்த முகாம்களிலும் அவர் பணியாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிள்ளையான் என்பவரே எமக்கு விடுதலை புலிகளை பற்றிய தகவல்களை வழங்குவார். அதற்காகவே அவரை பயன்படுத்தினோம். கோவணத்துடன் இருந்து அவரை வெள்ளையாடை அணிவித்து அழகுபடுத்தியது இராணுவ புலனாய்வு பிரிவில் உள்ள குழுதான் என இலங்கை இராணுவத்தின் முன்னாள் புலனாய்வு அதிகாரியான மொனரவில தெரிவித்தார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு அவர் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார். அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இராணுவ புலனாய்வு பிரிவில் ஒரு சிறிய தனிக்குழு ஒன்று உள்ளது. அந்த குழுதான் திரிபோலி என்ற கொலை கும்பல். 2009ஆம் ஆண்டுக்கு பின்னரே அது உருவாக்கப்பட்டது. அரசியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே அந்த குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவே பிள்ளையானுக்கு வெள்ளையாடை அணிவித்து அழகுபடுத்தியது என்றும் அவர் கூறினார். நீங்கள் புலனாய்வு அதிகாரி என்பதை எப்படி நம்புவது என எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவரது சேவையை பாராட்டி வழங்கப்பட்ட சான்றிதழ்கள் மற்றும் புகைப்படங்களை அவர் அந்த சிங்கள ஊடகத்திற்கு காண்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எந்த ஒரு பகுதியும் குறித்த ஓர் இனத்திற்கு பிரித்து கொடுக்கப்படவில்லை எனவும் திவுலபத்தான விவகாரத்தில் யாரும் தலையீடு செய்ய வேண்டாம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தேவையின்றி இந்த விவகாரத்தில் தலையீடு செய்வதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், திவுலபத்தான கிராமத்தை சேர்ந்த மக்கள் நீண்ட காலமாக அந்த பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர். இது தொடர்பிலான கிராம உத்தியோகத்தர் பதிவுகளும் காணப்படுகின்றன. இந்த நாட்டில் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு பகுதி என்று பிரித்து கொடுக்கப்படவில்லை. அவ்வாறு செய்வது தவறான ஒரு விடயமாகும். இந்த கிராமத்தில் பௌத்த விகாரை தாக்கப்பட்டுள்ளது. மக்கள் குடியிருந்த 19 வீடுகள் உடைக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதி வாழ் மக்களுக்கு அப்போதைய கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜஹம்பத் அனுமதி பத்திரங்களை வழங்கியிருந்தார். விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக இவ்வாறு அனுமதி பத்திரங்களை வழங்கியிருந்தார். இந்த பகுதியிலிருந்து இவ்வாறான ஒரு பின்னணியில் சிங்கள மக்களை வெளியேற்றுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இவ்வாறான செயற்பாடுகளினால் தமிழ் சிங்கள மக்களுக்கிடையில் முரண்பாடுகள் ஏற்படும். மேலும் இது மீண்டும் தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு செயலாகும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் அங்கம் என்பது நாம் அறிந்த விடயமாகும். யாரும் அதனை இல்லை என்று சொல்லவில்லை. கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள்
நாடாளுமன்றத்திற்கு தெரிவானதன் பின்னர் நாடாளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொள்வதற்கு முன்னர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். நாம் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கு ஒன்றை கூற விரும்புகின்றோம். தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டாம், அமைதியாக இருங்கள். பயங்கரவாதத்தினால் ஏற்பட்ட அழிவுகள் எமக்கு தெரியும். எனவே மீண்டும் பயங்கரவாதத்தை ஏற்படுத்துவதற்கு இடமளிக்க வேண்டாம். பயங்கரவாதத்தை தூண்டும் வகையில் செயல்பட வேண்டாம் என்றும் நாம் கூறுகின்றோம். இவ்வாறான செயற்பாடுகளுக்கு நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்பதையும் நான் பதிவு செய்கின்றேன் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளுடன் கைகோர்த்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தமக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என கட்சி உயர்பீடத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் அமைச்சர் நசீர் அகமட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்படுவதற்கு காரணமான உயர் நீதிமன்ற தீர்ப்பை அடுத்தே இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கட்சியின் உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டிற்கு மாறாக அரசாங்கத்துடன் இணைந்து 2021 வரவு செலவு திட்டத்திற்கு வாக்களிக்க தீர்மானித்ததன் காரணமாக உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து நசீர் அகமட் நீக்கப்பட்டார். இந்நிலையிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் இருந்து விலகி எதிர்க்கட்சி பக்கம் நிற்கும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்திடம் தமக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆண்டு வத்திக்கானுக்கு விஜயம் மேற்கொண்ட பாப்பரசர் உலகெங்கிலும் உள்ள யுத்த நிலைமையை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்று தன்னிடம் கேட்டதாக முன்னாள் அதிபர் மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்தார். இஸ்ரேல் பலஸ்தீன மோதலில் போர் நிறுத்தத்தை பிரகடனப்படுத்த கோரி இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றும் போதே முன்னாள் அதிபர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த கேள்விக்கு பதில் கிடைத்ததால் போப்பாண்டவரை பார்த்து எதுவும் பேசாமல் புன்னகைத்ததாகவும் அதற்கு அவர் 2-3 வார்த்தைகளில் பதிலளித்தார் என்றும் கூறினார். ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் பாரிய ஆயுதங்களை உற்பத்தி செய்வதே யுத்தங்களுக்கு பிரதான காரணம் எனவும் அவர்கள் பயங்கரமான ஆயுதங்களை உற்பத்தி செய்யாவிட்டால் உலகின் எந்த நாட்டிலும் இவ்வாறான கடுமையான மோதல்கள் எழாது என அவர் கூறியதாக மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பலஸ்தீன யுத்தத்திற்கு நாடாளுமன்றம் உடனடியாக யுத்த நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் கொழும்பு மாவட்ட உறுப்பினர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன பிரச்சினைக்கு அமைதியான தீர்வு காணும் நோக்கில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த போரின் அமைதியான தீர்வுக்கு உடனடியாக தலையிடுமாறு ஐக்கிய நாடுகள் சபையிடம் இலங்கை நாடாளுமன்றம் கோரிக்கை விடுப்பதாகவும் கம்பன்பில கூறியுள்ளார். அத்தோடு மனிதாபிமான சட்டத்தை மீறி யுத்த மோதல்கள் அதிகரித்து வருவதாலும் இருதரப்புக்கும் ஆதரவளிக்க பல்வேறு நாடுகளும் முன்வருவதால் உலக யுத்தம் ஏற்படும் அபாயம் உள்ளதாலும் இந்த யுத்த மோதலினால் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பதுளை மாவட்ட சபை உறுப்பினர் மேஜர் சுதர்சன் தெனிப்பிட்டிய இந்த தீர்மானத்தை உறுதிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது.